மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் யாராக இருந்தாலும் அடித்தட்டு மக்கள், காமன் மேன், யாருக்கும் எந்த விஷயமும் போய் சேரணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசு. நீங்கள் அன்றைக்கே ஒரு ஆணை ஏற்றிருக்கீங்க, 2026 நான் உங்களுடன் இருப்பேன். அதுக்கு பிறகு உங்களோட தான் நான் இருப்பேன் என்றைக்குமே. மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி என்பதே எல்லாரையும் சரிசமமாக பார்க்க வேண்டியதுதான். மேட்டையும் பள்ளத்தையும் சரிசமமாக்குவதுதான் சமூக நீதி. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இத்தனை நாள் மேட்டை பள்ளமாக்கி பள்ளத்தை மேடாக்கிட்டு சமூக நீதியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அத உண்மையான சமூக நீதியை நிரூபித்த சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ராமணர் சமூகத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நலிந்த அந்தனர் நல வாரியம்னு பழைய கவர்மெண்ட்டுக்கு எல்லார்கிட்டயுமே கேட்டோம், யாருமே அதை கொடுக்கல. அதே சமயத்துல பிராமணர்களுக்கு சொன்ன பெரியார் சொன்னபடியே இவங்க ஆட்சி நடத்துறவங்களா இருந்தா கூட தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும் போது இவர் 2 சீட்டு கொடுத்ததுக்கு நிறைய பேர் பிராமணர்கள், பெருவாரியான பிராமணர்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. 2 மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. 2 பேருமே லாயர் அண்ட் ஆடிட்டர், வெங்கட்ரமணன், அப்புறம் இன்னொன்னு கோவில்ல வேலை செய்யக்கூடிய ஸ்ரீரங்கம் கணபாடிகளுடைய பட்டாச்சாரியருடைய மகன் அவர். ஒருத்தர் இல்லாத பொழுது நீ பேசுறது வீரமா? அது அவசியமே இல்லை. சொன்னேன்னா ஆமா சொன்னையா இல்லையா? என்ன ஜெயலலிதா ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்ன சேகர் நீங்க அவரை பத்தி சொன்னீங்களா? ஆமா. என்ன ஆமாங்கிறீங்கண்ணா? ஏங்க சொன்னா ஆமான்னு தானே சொல்லணும், எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு.